Good morning. Welcome to Market Today by ECTRA here. Arulrajhan. Today is 17th May 2023. Pre-market information நம்ம பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது சற்று இறக்கத்துடன் முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 1%க்கு மேலாக -1.01%, அண்ட் S&P 500 0.66% இறங்கி, நாஸ்டாக் 0.18% இறங்கி முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆக நேத்திக்கு யுஎஸ் சந்தை அப்படின்றது சற்று இறக்கத்துடன் முடிஞ்சிருக்கிறது. யுஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த டெட் சீலிங் பிரச்சனை, அதாவது அவங்களுடைய கவர்மெண்டோட செலவுக்கான ஒரு சீலிங் அப்படின்றது இன்னும் ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. எதிர்கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. வழக்கமா எவ்ரி இயர் இது நடந்துட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் அதுவும் ஒரு காரணமா காட்டப்படுகிறது. ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மிக்ஸ்டு பேக். இன்னைக்கு ஹாங்சாங், ஷங்காய், ஹாங்காங் சந்தை, சீன சந்தை ரெண்டுமே கொஞ்சம் இறக்கத்துடன் இருக்கிறது. மற்றபடி ஜப்பானோட நிக்காய், சவுத் கொரியா காஸ்பி, தாய்வான் சந்தை இதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆசிய சந்தை என்பது ஏற்ற இறக்கம் இரண்டுமே கொண்டுள்ளது. நம்முடைய சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி, சிங்கப்பூர்ல எக்ஸிக்ஸ் நிஃப்டி என்ற பெயரில் இப்போது வியாபாரமாகுது. மார்ஜினலி கேப் டவுன் ஒரு 40-45 புள்ளிகள் என்ற அளவுக்கு தற்போது இறக்கத்துடன் வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் கூட அது அங்கிருந்து மேல் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கு பார்க்கிறோம். ஆனா அது சஸ்டைன் ஆகுமான்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம 80,200 கீழே அப் பண்ணியிருக்கோம். மேலே 80,650 அப்படின்னு அப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த 350 சீலிங் அது பிரேக் பண்ணிச்சு. ஆனால் பிரேக் பண்ணாலும் திரும்ப கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு தடவை பிரீச் பண்ணியிருக்கிறதுனால அடுத்த முறை அதை சர்பாஸ் பண்ணுவதற்கான, அதாவது தாண்டி போவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம 80,650 அப்பர் சீலிங்காக வச்சிருக்கோம். நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 43,000 நம்ம சப்போர்ட்டாகவும் 45,100 நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கோம். நேத்திக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றதுனால கூட கடைசி நேரத்தில் அந்த ஒரு சரிவு அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறோம். மீண்டும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் மார்ஜினலி அப் 3.53%. டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் மார்ஜினலாக மேலே ஏறி இருக்கு 102.57. ஸோ இந்த பாண்ட் ஈல்டு ஏறுறதும் டாலர் இண்டெக்ஸ் கூடுவதும் பங்கு சந்தைக்கு கொஞ்சம் எதிரான நிகழ்வாக பார்க்கிறோம். பிரெண்ட் குரூடும் பெரிய மாற்றம் இல்லை. அதே மாதிரி 75.23 என்ற நிலையில் இருக்கிறது. கோல்டு மட்டும் $2,000 கீழே இறங்கி இருக்கு பெர் அவுன்ஸ், அதாவது 1992 இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கோல்ட்ல ஒரு சின்ன வீக்னஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. தொடருதா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். யூஎஸ்டி ஐநார் வழக்கம் போல அதே ரேஞ்சில் தான் இருக்கு 82.21, அதாவது 82 காசு மேலேயும் கீழே 81 ரூபாய் 70 காசு, இந்த 60 காசுக்குள்ளேயே போகுது சவுண்டு கொண்டிருக்குது. ஆனால் அது அப்பர் ரேஞ்சில் இருக்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில யூஎஸ் டேட்டா அப்படின்றதும் சந்தையில் இப்போ பேசப்படுகிறது. குறிப்பா யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ், ஐஐபி டேட்டா, ஹவுசிங் சேல்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவா இருக்குது. இது எக்கனாமிக்கு நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இது பணவீக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரியும், இந்த பொருளாதார புள்ளி விவரங்கள் வலிமையாக இருக்கும் வரை ஃபெட் ரிசர்வ் ஆனது வட்டி விகிதத்தை கொஞ்சம் நீண்ட நாளுக்கு உயர்த்துவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற ஒரு கோணத்திலும் இது பார்க்கப்படுகிறது. அதனால யூஎஸ்ல பொருளாதாரம் வலிமையானாலும் அது ஒரு பிரச்சனை, வலிமை குறைந்தாலும் பிரச்சனை, இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எஃப்ஐஸ் தொடர்ந்து பையர்ஸா இருக்கிறாங்க. 1,406 கோடிகள். இன்னைக்கு டிஎஸ்எஸ் செல்லர்ஸ், பையர்ஸ் கிடையாது, செல்லர்ஸ் 886 crores செல் பண்ணியிருக்கிறாங்க. பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு வர ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 மணி வரைக்கும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் இல்லையா? ஸோ மிக குறைந்த ஃபீஸில் இது இருக்கு. அதனால அவங்களையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ ஒன்று உருவாக்கி வச்சுக்கோங்க. நிஃப்டி 50 இருந்து அதில் என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சரியான குறைவான ஒரு விலையில் இருக்கு. ஒரு நிறுவனத்துக்கு 499 ஃபார் 3 monthsனு வச்சுருக்கோம். 10 நிறுவனத்துக்குன்னா 4,999. அது இப்போ 10 நிறுவனத்துக்குமே 499 ஒரு வாய்ப்பு இருக்கு. ப்ரோமோ கோடு வெப்சைட்லேயே இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவ் அனலைஸ் பண்றோம். அதையும் பாருங்க. தினசரி வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது நேற்று பொறுத்த வரைக்கும் பியர் கேண்டில் ஃபார்மேஷன், ஆனாலும் கூட இந்த அப் ட்ரெண்ட் இன்னும் இன்டாக்டா தான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னும் ரிவர்சல் எதுவும் பெருசா, அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் பெருசா இன்னும் நடக்கல. பட் இந்த ஃபால் அப்படின்றது இன்னைக்கு தொடர்ந்து இருந்தா
ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வாய்ப்பு வருமோ என்று பார்க்கலாம். ஆனாலும் கூட முக்கியமான சப்போர்ட் லெவல் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.